ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அன்காலி கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மாடி தோட்டத்தில் என்னென்ன பூக்கள் பூத்துருக்கு, என்னென்ன பழங்கள் பழுத்துருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நமக்கு வந்து இன்றைக்கி சாமி கும்பிட்றதுக்கு தேவையான பூக்களை மட்டும் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்குது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸில் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக நம்ம வந்து ரோசஸ் எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். நாட்டு வெரைட்டி ரோசஸ் தான். இந்த ரெட் கலர் ரோஸு, ரெட்டில் பிங்க் கலரு பூக்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து முத்தாக பூத்துருக்குது பன்னீர் ரோஸு. இது நம்ம வந்து புதுசாக வச்ச பிளான்ட் தான். நிறைய பூக்கள் பூத்தாங்க, பட் வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணாமலே உதிர்ந்துடுச்சு. இது வந்து பூத்து ஒரு நாள் ஆன பூ போல் இருக்குது, உதிர்ந்துருச்சு. சரி, நம்ம சாமிக்கு எதுக்காச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். நாட்டு மஞ்சள், அப்புறமா நம்ம காஷ்மீரி ரோஸு, இன்னுமே நம்ம பன்னீர் ரோஸ் புதுசாக வச்ச பிளான்டெல்லாம் இங்கே பாருங்கள் சூப்பராக பூத்துருக்காங்க. பட் வந்து இதெல்லாம் நேற்றுக்கே பூத்த பூவு. ஒரு இடத்துல அப்படி பஞ்சா மொட்டு வச்சுருக்காங்க. காஷ்மீர் ரோஸ் எவ்வளோ பூ பூத்துருக்காங்க பாருங்கள். நம்ம தான் பறிக்காமல் விட்டுட்டோம். நல்ல பூவை மட்டும் பறித்து எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் பறித்து விட்டுடலாம். அப்போ தான் நம்ம பிளான்ட் வந்து க்ரோத் நல்லாயிருக்கும். ஒரே செடி தான், அவ்வளோ பூக்கள். நம்ம வந்து அழகாக சாமிக்கு ஒரு மாலை கட்டி போட்டுக்கலாம். இது எல்லாமே காஞ்சிடுச்சு. நான் சேர்த்து வீடியோ எடுக்கணும் விட்டு பூவை தான் காய விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டைம் இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன். சாமிக்காச்சும் பறித்து வச்சுருக்கலாம் பூவை. அந்த பூவெல்லாம் விரியும் போது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு பூவெல்லாமே. இதில் இந்த ஒரு பூ தான் நல்லா இருக்குது, வேறு எல்லா பூவும் காஞ்சி போச்சு. எல்லா பூவையும் பறிச்சும் விட்டாச்சு. பன்னீர் ரோஸ் பாருங்கள், இது வந்து பூ பறிக்க போனேன் உதிர்ந்துடுச்சு. இங்கே பாருங்கள் மொட்டு வைக்குது. பஞ்சாதான் மொட்டு வைக்குது ஃபுல்லாகவுமே. இதில் ஃபுல்லாக ஒரு 10 மொட்டு சேர்த்து தான் வச்சுருந்துச்சு. இப்போ நம்ம இன்றைக்கி வந்து ரோஸ் மட்டும் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜெவந்தி பூ நமக்கு இருக்கும். பன்னீர் பட்டன் ரோஸு, இது வந்து ஒரு ஸ்டெப்பு நிறைய பூ பூத்து முடித்தாங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்பு திழுத்துட்ருக்காங்க. திழுத்து மொட்டு வச்சுருக்காங்க, காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், வரிசை எல்லாமே மொட்டு தான். அப்புறம் இங்கே நிறைய வந்து பூவெல்லாம் வந்து பூத்து காஞ்சே போச்சு. அப்புறம் இது ஒரு வெரைட்டி நாட்டு ரோஸ் தான், சின்ன கேனில் இருக்குது. இனி ரீபாட்டிங் பண்ணணும். அவ்வளோதான், நம்ம பூ அவ்வளோவும் ரோஸ் அவ்வளோ ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம இப்போ மாடி தோட்டத்தில் ஒரு அத்திப்பழம் பழுத்துருக்குது. பார்த்தீங்களா, பழுத்து கனிஞ்சு அழகாக இருக்குது. வலை போட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து பழம் கிடைக்க ஸ்டார்ட் ஆகிருக்குது. இதையை நம்ம சாமிக்கு வச்சுட்டே எடுத்துக்கலாம்.
அப்புறமா இங்கே இருக்கிற காயெல்லாம் நம்ம வலையை போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுறணும். அப்புறம் கிடைக்காது. எதுவும் அணில் எதுவுமே சாப்பிட்டா கூட பிரச்சனை இல்லை, எல்லாம் கடிச்சு விளையாடுறதுக்கு முன்னாடி கடிச்சு போட்டுருது. ஸோ அதனால தான் இப்படி பண்ண வேண்டியதாக இருக்குது. பிச்சி மொட்டு அங்கங்கே ஒரு மொட்டு இருக்குது, அதையும் பறிச்சிக்கலாம். அவ்வளோதான். வேறு இந்த பக்கம் கொஞ்சம் இருக்குது. நமக்கு கீழேருந்து மேலே வந்து பிச்சி செடி வந்து இப்போ வந்து நமக்கு நிறைய ஈல்டு தர ஸ்டார்ட் ஆகிருந்துருப்பாங்க. பட் வந்து அது வந்து முறிஞ்சு விழுந்ததுனால இப்போ தான் தெளுத்து ரெக்கவர் ஆகிட்டே வராங்க. விரிஞ்ச பூவெல்லாம் விட்டுட்டேன், ஆனால் வந்து அது இப்போ உடனே காஞ்சிரும். புது மொட்டு மட்டும் பறிச்சுக்கலாம். இங்கே பாருங்க, இப்போ தான் வந்து மொட்டை வைக்க ஸ்டார்ட் ஆகிருக்காங்க. அப்புறமா அத்தி செடிக்கு வந்து கொண்டையை நுள்ளி விட்டாச்சுன்னா பிரான்ச்சஸ் வந்து 2ஆக வரும்னு சொன்னாங்க. ஸோ வந்து இந்த அத்தி செடியில் வந்து கொண்டையை நுள்ளி விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் நுள்ளதுக்கு மனசு இல்லை, இருந்தாலும் சரி பிளான்ட் வந்து இப்படி ஹைட்டாக போகாமல் நமக்கு வந்து ஷார்ட்டாகவே பிரான்ச்சஸ் நிறைய வரும், அப்போ நல்லா ஈல்டு கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து இது வந்து பூனையாச்சு. லீஃப் பாருங்கள் டிஃப்ரெண்ட் தெரியுதான்னு. இது வேறு அத்தி பழமும் கலர் பழுக்கும்போது வேறு கலரில் இருக்கும், காயாக இருக்கும் சேமாக இருக்கும். இது வாங்கும்போதே இந்த பாருங்கள் குட்டியாக இந்த கீழே இருக்குல்ல, இந்த ஒரு தண்டும் இந்த ஒரு குட்டியோண்டு ஒரு பிரான்ச்சும் தான் இருந்துச்சு. இப்போ பாருங்கள் மழை சூப்பராக இது வந்து பிரான்ச்சஸ் எல்லாம் அடித்தே வருது சூப்பராகிட்டு. இங்கே பாருங்கள் சாணி உரம் தான் வச்சுருக்கேன், சூப்பராக அழகாக வந்துட்டுருக்கு. இதுவுமே புது பிளான்ட் தான். ஸோ நம்ம வாங்கி வச்சா சீக்கிரமாகவே நமக்கு வந்து ஈல்டு தர ஸ்டார்ட் ஆகிரும். இதுவும் மேபி இன்னொரு கொஞ்ச நாளில் நமக்கு காய் வைக்க ஸ்டார்ட் ஆகிரும். அப்புறம் நம்ம டேபிள் ஆரஞ்சு அப்படியே நிறைய பூவு பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய பூவு நிறைய பிஞ்சு அப்படியே க்ரீன் கலரில் இருக்கனால ரொம்ப தெரியலை. அடுத்தது காந்தாரி மிளகு. அப்புறம் இந்த ஆப்பிள் செரி வந்து காற்றுக்கு சரிஞ்சிடுச்சு, நீ எடுத்து வைக்கணும். அப்புறம் லாங் மல்பரி வந்து ஒரு ஈல்டு பறித்து முடிச்சாச்சு, எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டாச்சு. இது வந்து ஃபஸ்ட்டாகவே இருந்த காய் தான், குட்டியோன்று இருந்துச்சு. பார்க்கலாம் அடுத்து நமக்கு எப்படி காய்க்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா நம்ம மாடி தோட்டத்தோட புது வரவு க்ரீன் கலர் சாமந்தி. வாங்கிட்டு வரும்போதே இருந்த மொட்டு தான், அதுதான் பூ பூத்துருக்குது. பூ பறிச்சா தான் நமக்கு செடி வந்து அடுத்து தழுக்க ஸ்டார்ட் ஆகும். பட் வந்து பறிக்க மனசில்லை, எவ்வளோ விரியுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக விட்டுருக்கேன். விரிஞ்சதுக்கு அப்புறமா பூவெல்லாம் பறிச்சிக்கலாம், அப்படி ஒரு 2 நாள் கூட விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன். அப்புறமா நம்ம பழைய செடி தான் வயலட் கலரு பாருங்கள், இதுவும் சேர்த்து மாலை கட்டினா காம்பினேஷன் செமையாக இருக்கும். ஸோ அதுக்காக ரொம்ப ஆசையோடு விட்டுருக்கேன் 2 பிளான்ட்டையுமே, 2 பிளான்ட்டில் இருக்க பூவுமே. பார்க்கலாம் எப்படி வருது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம கட்டர் ரோஸ் எல்லாம் வந்து சூப்பராக திறத்துட்ருக்குது. இந்த டபுள் கலர் வந்து கட்டிங்ஸ் வந்து போட்டாச்சு. பட் வந்து கட்டிங்ஸ் எனக்கு அந்த அளவு எடுக்க வரல, ஏன்னா பிளான்டே வந்து இவ்வளோ தான் இருக்குது. இதில் ஒரு 10-15 கட்டிங்ஸ் தான் போட முடிஞ்சிச்சு. கட்டிங்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இது நிறையவே போட்டிருக்கேன் கட்டிங்ஸு. பார்க்கலாம் எப்படி திழுத்து வராங்க என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம். அப்புறமா நம்ம வந்து அடுத்ததாக ஒரு கார்னிஷியா வாங்கியிருந்தோம். லாஸ்ட்டாக வந்து குமரன் நர்சரி போனப்போ ஒன்று இருந்துச்சு. பட் வந்து எனக்கு கலர் பூக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே இருக்கிறேன், வேறு கலராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா இந்த ஒயிட் கலர் கார்னிஷியாவுமே கட்டிங்ஸ் போட்டிருக்கேன். இந்த கலரும் கட்டிங்ஸ் போட்டு வச்சாச்சு. பார்க்கலாம் ரெடி ஆனதையுமே நான் வீடியோ போடுறேன்,
வேணுங்கிறவங்க கேளுங்க. நிறைய பேர் கேட்டிருக்குறீங்க, யார் யார் கேட்டீங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்லவே தெரியாத அளவுக்கு நிறைய பேர் கேட்டிருக்குறீங்க. அப்புறமா இது வந்து இந்த வயலட்டும் இல்லாமல் பிங்கும் இல்லாமல் ஒரு ரிலேட்டட் ஒரு கலரு, அதுவுமே இப்போ பூத்துருக்காங்க. ஜெவந்தி பூ இப்போ எதுவுமே நான் ஹார்வெஸ்ட் பண்ணலை. இது நம்மளோட பழைய செடி தான். நோய் தாக்கத்துக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் திழுத்து மொட்டு வச்சது. இப்போ தான் எல்லோ கலர்னு தெரிய வந்திருக்குது. பார்க்கலாம் எந்த வெரைட்டி எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நாட்டு வெரைட்டி எல்லோ ஜெவந்தி, இதுவுமே சூப்பராக நிறைய பூ பூத்துருக்காங்க. இதுவும் ஒரு வெரைட்டி எல்லோ தான், பழைய செடி தான். எல்லாமே பழைய செடி காஞ்சி போய் நம்ம கட் பண்ணி விட்டு இப்போ உரம் எல்லாம் கொடுத்து சூப்பராக வந்திருக்காங்க. கடவுளோட அனுக்கிரகத்தோட இந்த மொட்டையெல்லாம் அழகாக பூத்துட்டா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் எனக்கு வந்து எல்லாமே வந்து காஞ்சி கரைஞ்சி போச்சு. இங்கே பாருங்கள், நான் இது கட் பண்ணி விட்ட பிளான்ட் தான். இது வந்து இப்போ வாடிட்டே தான் இருக்குது, இனி வர வாய்ப்பில்லை. அதுக்கப்புறமா நம்ம தோட்டத்தில் வந்து பிளான்ட் சேல்ஸ் ஜெவந்தி பிளான்ட் சேல்ஸ் போட்டிருந்தேன். இந்த பிளான்ட்டும் நான் அந்த சேல்ஸ் இதில் வந்து நான் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வாங்கினது தான். இங்கே பாருங்கள், கீழே வந்து நாற்றெல்லாம் படைக்க ஸ்டார்ட் ஆகிருக்குது, தெரியுதா? இங்கே பாருங்கள் வருது. ஸோ வந்து நிறைய பேர் நாற்று வருமா வராதா அப்படிங்கிற ஒரு டவுட்டோடே வாங்கி இருந்திருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த இதுவும் நாற்று வந்துச்சு. ஆனால் அதுவே அப்படி மொட்டு வச்சிடுச்சு. ஆனால் வந்து இங்கே பாருங்கள், இங்கே இன்னும் நாற்று வச்சுருக்குது. இது வந்து ஆல்ரெடி நம்ம பழைய செடி தான். ஆனால் இது வந்து கண் எதுவுமே வரல. அதுக்கப்புறமா இதுவுமே என்ன கண்ணெல்லாம் வர ஸ்டார்ட் ஆகியாச்சு. அதுக்கப்புறம் இங்கே வரங்கெல்லாம் நிறைய வந்தாச்சு. பட் வந்து நமக்கு என்ன கலர்னு தெரியாமல் எடுத்து வைக்க முடியாது. இதுவுமே பிளான்ட் நல்லா க்ரோத்தை, நான் வந்து 40 ருபீஸ் சேல்ஸ் பண்ண பிளான்ட்டை விடவும் குட்டி பிளான்ட்டாக இந்த பிளான்ட்டெல்லாம் நான் வந்து பிளான் பண்ணேன். பட் வந்து நான் பிளான் பண்ண பாட் சைஸ் வந்து பெரிய பாட் சைஸு பாருங்கள், தண்ணி கேன் தான். ஸோ அதுக்கு தக்கன நல்லா உரம் எல்லாம் கொடுத்தனாலே இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா புஷ்ஷியாக வந்து சூப்பராக வளர்ந்துருக்காங்க. ஸோ ஜெவந்தி செடியை பொறுத்த அளவில் முடிஞ்ச அளவுக்கு பெரிய பாட்டில் வந்து பிளான் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து நல்லா அழகாக செடி பறந்து வளர்ந்து வரும். அப்புறம் வந்து நம்ம புதினா, அப்புறம் கோவக்காய் வந்து இப்போ ஒரு 2-3 கோவக்காய் வந்து காய்ச்சிருக்குது. அடுத்து இங்கே பாருங்கள் பூ வச்சுருக்குது. இனிமேல் நான் ப்ராப்பராக அதுக்கு வந்து இது பண்ணலை, படர்ந்து போகிறதுக்கு எதுவுமே நான் வச்சு விடலை. அடுத்ததாக பாருங்கள், மெரூன் கலரு, நம்ம பழைய செடி தான். அடுத்தது இது இன்னொரு கலரு. அப்புறமா நம்ம வாங்கிட்டு வந்ததில் சிங்கிள் பெட்டல் டயந்தசிஸில் இது ஒரு பிளான்ட்டை தான் நமக்கு தப்பி இருக்குது. அழகாக 2வது ஸ்டெப்பு பூத்துருக்காங்க. இதை வாங்கிட்டு வந்தோன்னா என்ன பண்ணேன்னா, அதில் இருந்த பூ மொட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு அதனால் அழகாக திடுத்து அடுத்து பூத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ப்ராசஸிங் பண்ணணும் போல் இருக்குது. அப்புறமா நம்ம தோட்டத்தோட புது வரவு ரோஸ்மேரி பிளான்ட்டு, அதுலேருந்து கட்டிங்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது இங்கே பாருங்கள், இதுவும் இந்த மொத வாங்கின ரோஸ்மேரி பிளான்ட்டு. அப்புறம் கேப்சிகம் இப்போ தான் காய் வச்சுருக்குது. அடுத்தது வந்து இது வந்து நம்ம மறி கொழுந்து இருக்குல்ல, கொழுந்து மாதிரியே தான் மனம் இருக்குது, செம மனம். இது வந்து நான் வந்து ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோவில் பார்த்தப்போ இது ஏதோ செடி புல் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இது மருகுன்னு சொன்னாங்க, நான் நம்பலை. இது ஒரு நர்சரியில் பார்த்தா வந்து நல்லா மறி கொழுந்து மாதிரி செம மணமாக இருந்துச்சு. ஸோ வந்து நம்ம மாலையெல்லாம் கட்டும்போது இடையிடையே கட்டினா நல்லா மணமாக இருக்கும். ஸோ அதனால் அதையும் வாங்கி வச்சாச்சு. பார்க்கலாம் எப்படி வளர்கிறாங்க என்ன மாதிரிலாம் சொல்லிட்டு. அடுத்ததாக வந்து நம்ம லெமன் வந்து நிறைய பிஞ்சு விட்டுருக்காங்க. அப்புறமா வந்து லெமன் பிளான்ட்டும் 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. வேறையும் யாருக்காச்சும் வேணுமான்னு சொல்லுங்கள். நான் அப்போ வந்து வாங்கி பர்ச்சேஸ் பண்ண போகும்போது சேர்த்தே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துடுவேன். ஸோ அதுக்காக தான் கேட்குறேன். வேணுங்கிறவங்க ஃபஸ்ட்டே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நான் வந்து பிளான்ட் பர்ச்சேஸ் பண்ண போகும்போது நிறைய பேர் கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த பிளான்ட் வேணும் அந்த பிளான்ட் வேணும்னு சொல்கிறீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு யாருக்காச்சும் எதாவது பிளான்ட் வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் கிடைச்சா வாங்கி கொடுக்கலாம், கிடைக்கலன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறமா நம்ம செரியில் ஒரு பழம் படுத்துருக்குது. இது வந்து இன்னும் பழுக்கலை.
அவ்வளோதான். நம்ம தோட்டம் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் நம்ம புதுசாக வாங்கி வச்ச அத்தி செடி தான். ஒரு 3 or 4 months தான் இருக்கும். ப்ராப்பராக நீங்கள் வந்து இந்த மாதிரி பெரிய பாட்டில் வச்சு நல்லா உரம் கொடுத்து மாடியில் வச்சு நல்லா வெயில் படுற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே ஈல்டு தர ஸ்டார்ட் ஆயிடுவாங்க. அப்புறமா இந்த செடியிலையுமே ஒரே ஒரு பழம் இருந்துச்சு. பட் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. கீழே விழுந்துடுச்சு போல் இருக்குது, காணும். ஸோ அவ்வளோதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். ஹாப்பி கார்டனிங். டாட்டா பை.